பணக்காரனாக என்ன பண்ணணும்? நல்லா உழைக்கணும். நல்லா உழைச்சா, பிஸ்னஸ் பண்ணால், நிறையா காசு சேர்த்தா பணக்காரன் ஆயிடலாம். அப்படி தானேங்க? ஓகே, பணக்காரன் ஆயிட்டீங்க. எல்லாமே கிடைச்சிருமா உங்களுக்கு அந்த பணம் இருந்தால்? சில பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க. நம்மளுக்கு பணம் இருந்தால் எல்லாமே கிடச்சிரும். நம்ம அப்போ தான் நம்ம ஃபுல்ஃபில்லாக இருப்போம். நம்ம லைஃப்லலாம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்மக்கிட்ட இல்லைங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். இதே பணக்காரங்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னப்பா உங்கள்கிட்டலாம் பணம் நிறையா இருக்குது, அதனால் உங்களுக்கு அது சாதாரணமாக தான் தெரியும், எங்களுக்கு தான் அந்த பணத்தோட அருமை தெரியும். பணம் முக்கியந்தாங்க, எல்லாருக்குமே பணம் முக்கியந்தான். ஆனால் அதை வச்சு மட்டுமே நம்மளோட எல்லா சந்தோஷமும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அது இருந்தால் மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், அது இல்லைன்னா நான் வருத்தப்படுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. பணம் இல்லாதவங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. எல்லாமே நம்மளோட எண்ணங்களை பொறுத்தது தான். இப்போது பணம் பணம் பணம்னு சொல்கிறோமே, பணத்தை விட முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குங்க. அதில் நான் இப்போ ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். நீங்களே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சொல்வீங்க, ஆமாங்க இது கரெக்டு தான் அப்படின்ட்டு. இதுலேயும் சில பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பணத்தை விட முக்கியமானதில் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம், ஹெல்த்து தாங்க முக்கியம். நீங்கள் என்ன தான் கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சுட்டு, எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் படுத்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பெட்லேயே நம்ம படுத்துட்ருக்கலாம். கோடி கோடியாக பணம் இருந்தால் நம்மளுக்கு மருந்து மாத்திரை முதற்கொண்டு சாப்பாடு எல்லாமே நம்மளுக்கு பெட்லேயே கூட கொண்டு வந்து தர்றதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஓகேவா? அது நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு சுற்றியும் வேலைக்காரங்க இருக்காங்க, எல்லாமே கைக்கு வந்துடும், படுத்த படுக்கையில் இருந்தாலும் கைக்கு வந்துடும். ஆனால் நான் பெட்டில் தான் இருக்கேன். என்னால் இஷ்டப்பட்ட மாதிரி என்னால் எந்திரிச்சு வெளியே போக முடியாது, இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியாது. அப்போது உங்களுக்கு கோடி கோடியாக பணம் இருந்து தான் என்ன பிரயோஜனம்? அப்போது பணத்தை விட முக்கியமான லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிற ஒரு விஷயம் ஆரோக்கியந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும். பணமெல்லாம் ரெண்டாவது தான். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம பணம் சேர்க்க முடியும், அதுக்காக ஓடி ஓடி உழைக்க முடியும். அதை விட்டுட்டு பணம் பணம் பணம்னு நம்ம ஹெல்த்தை கூட பார்க்காம ஓடுறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாதுங்க. ரெண்டாவது விஷயம் கல்வி. இந்த கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ பணம் இல்லாதவங்களுக்கு கூட இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ் இப்படி போய் கூட நம்ம படிக்கலாம். அப்படி படித்து அந்த நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். அந்த படிப்பு அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இந்த பணம், மரியாதை இது எல்லாத்தையுமே அந்த படிப்பு உங்களுக்கு கொடுக்கும். அசுரன் படத்தில் டைலாக் வரும்ல, உங்ககிட்ட பணம் இருந்தால் பிடிங்குவாங்க, நிலம் இருந்தால் எடுத்துக்குவாங்க, ஆனால் இந்த படிப்பை மட்டும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அது உண்மைதாங்க. அதனால் பணத்தை விட முக்கியமானதில் கல்வியும் ஒன்று. 3வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிம்மதி. இது தாங்க மெயின். மனுஷனுக்கு வாழ்க்கையில் முக்கியமே நிம்மதி தான். என்ன தான் நம்ம ஓடி ஆடி சம்பாரித்தாலும் நைட்டு தூங்கும்போது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கணுங்க. அதுதான் எல்லா மனுஷங்களுக்குமே தேவை. நம்ம ஓடி ஓடி என்ன தான் சம்பாரித்து வச்சுட்டோம், நம்ம வீட்டில் ஒரு மனசு விட்டு பேச ஆள் இல்லாமையோ, இல்லை அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு இல்லாமையோ, ஏதோ ஒரு மனசில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு மனத்தடுமாற்றம் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை இப்படியே இருந்துகிட்ருக்குன்னா அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நீங்கள் கோடி கோடியாக வச்சுருந்தோம், நிம்மதியாக உங்களால் உட்கார முடியல, நிம்மதியாக நைட்டு தூங்க முடியல
அப்படின்னா அது என்ன வாழ்க்கை சொல்லுங்கள்? அப்போது மனுஷனுக்கு நிம்மதியும் ரொம்ப முக்கியம். ஆனால் இதை பற்றியெல்லாம் மக்கள் பெருசாக பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இப்போ நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் இதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு ஹெல்த்து நல்லாயிருக்கும், படிச்சிட்ருப்போம், அப்புறம் நிம்மதியும் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருக்குமே என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் பெரிய விஷயமாகவே தெரியாது. அது எல்லாமே ரொம்ப சாதாரண விஷயம் மாதிரி தோணும். அதை பற்றி நம்ம பெருசாக கூட நினைக்க மாட்டோம். இதே மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஐயோ, இவங்கக்கிட்ட இப்படி ஒரு ஹெல்த் நல்லா இருக்கே, இவங்க நிம்மதியாக இருக்காங்களே, நம்மளால் இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நம்மளை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படுவாங்க. ஆனால் நமக்கு அந்த விஷயம் பெருசாக தெரியாது. ஏன்னா அது நம்மக்கிட்ட இருக்குல்ல. நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நம்மளுக்கு தூசி மாதிரி தெரியுமே. நம்மக்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை. அப்போ அதுதானே பெரிய விஷயமா இருக்கும். பணம் இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு நம்ம கற்பனை பண்ணிகிட்ருக்கோம். பணம் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்களா? கிடையாதுங்க. பணம் இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்களேன். ஆனால் எல்லோரும் உண்மையை நீங்கள் கேட்டோடனே அப்பட்டமாக ஆமாம்மா நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன், எனக்கு உடம்புல இவ்வளோ வியாதி இருக்குது அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வெளியே காட்டிக்கிறதுக்கு பந்தாவாக தான் காட்டிக்குவாங்க. என்கிட்ட பணம் இருக்குது என்னென்ன. உள்ளுக்குள்ளே அவ்வளோ கடன் வச்சுருப்பாங்க. நைட்டு நிம்மதியாக அவங்களால தூங்க முடியாது. சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரைன்னு அத்தனையும் அவங்க போட்டுட்டு தான் இருக்கணும். ஆனால் அதெல்லாமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணக்காரனாக இருக்கனாலேயே அது ஒரு கெத்துக்காகவாவது நம்ம நல்லா இருக்கோன்னு காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் அவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு நிம்மதி இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அது குறைவாக தாங்க இருக்கும். அதனால் பணம் மட்டும்தான் மெயினு. பணம் இருந்தால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும், நம்ம அப்போ தான் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டுலாம் நீங்களாக ஒரு வட்டத்தையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அப்படியெல்லாம் பணத்தினால மட்டுமே நம்ம சந்தோஷத்தையெல்லாம் முடிவு பண்ணிட முடியாது. நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான். நீங்கள் எப்போவுமே உங்கள் சந்தோஷத்தை வேறொரு விஷயத்து மேலேயோ இல்லை வேறு ஒரு பொருள் மேலேயோ இல்லை வேறொரு மனுஷங்கக்கிட்டேயோ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நிலையில்லாததாக இருக்கும். ஐயோ, இவங்க என் கூட பேசினா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அவங்க எப்பவும் பேசிகிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்களும் ஒரு காலகட்டத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிற அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும். அப்போது அவங்க கூட பேசலைங்கிறதுனால என்ன ஆயிரும்? அப்போ நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நீங்கள் அந்த சந்தோஷத்தை இன்னொருத்தங்க மேலே எதிர்பார்க்குறீங்க. இதே நீங்கள் ஒரு பொருள் மேலே எதிர்பார்க்குறீங்க, அந்த பொருளும் கொஞ்ச நாளில் ரிப்பேர் ஆயிடுது, இல்லை ஏதோ ஒன்று காணாமல் போயிடுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? பணம் தான் பெருசுன்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குங்க, நிறைய பணம் இருக்குது. திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஏதோ லாஸ் ஆச்சு, உங்களோட மணி ஏதோ போயிடுச்சுன்னு வைங்களேன். ஏன்னா எல்லாருக்குமே பிஸ்னஸ் இப்படி ஏற்றத்தில் மட்டும்தான் போகும்னு நினைக்காதீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாகவே இருந்தாலும் அது டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகுது, நீங்கள் ஒரு பண பிரச்சனையில் மாட்டிட்டீங்க, உங்ககிட்ட பணமே இல்லைங்கும்போது நீங்கள் ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க. ஏன்னா உங்கள் சந்தோஷத்தை பூரா நீங்கள் அந்த பணத்தை மேலே வச்சுருக்கீங்க. அது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி உங்களோட சந்தோஷத்தை வேறு இந்த பணத்தை மேலேயோ வேறு பொருள் மேலேயோ இல்லை மற்ற மனுஷங்க மேலேயோ வைக்காதீங்க. உங்ககிட்ட சந்தோஷத்தை தேடுங்க. இன்றைக்கி எனக்கு நான் நல்லா இருக்கேனா, நான் ஹாப்பியாக இருக்கேனா, நைட்டு நிம்மதியாக தூங்குறேன்னா ஓகே. இதுக்கு மேலே என்ன வேணும்? அவ்வளோதான். இப்படியே லைஃப்பை கொண்டு போங்க. பெரிய விஷயமாக பணத்தை நினைக்காதீங்க. ஆனால் பணத்தையும் நல்லா சம்பாதிங்க. அது மட்டும்தான் உலகங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காதீங்க. பணக்காரன் ஆக முடியாது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள்.